கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலும் தேவனுடைய சமூகத்தில் வரும்படியாக கர்த்தர் கொடுத்த இரக்கங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவர் தம்முடைய கிருபையினால் நம்மை நிரப்புகிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவே இல்லை. கர்த்தரை நோக்கி பார்க்கிற முகங்கள், நம்முடைய முகங்களை ஆண்டவர் பிரகாசிக்க செய்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமா கர்த்தர் நம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்வார். ஹல்லேலூயா. இவ்வளவு நாள் நடக்காத காரியங்களா இருக்கலாம், தேவனை நோக்கி பார்க்கிற நம்முடைய முகத்தை அவர் நிச்சயமாக பிரகாசிக்க செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மை பிரகாசிக்கிற செய்கிற தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். நேற்று நாம் கற்றுக்கொண்டது தேவனை நாம் மகிழ்ச்சியாக்க வேண்டும் என்று நாம் தியானித்தோம். அவர் நம் மூலமாக மகிழ்ச்சிப்பட வேண்டும். அவர் எப்படி நம் மூலமா மகிழ்ச்சியாக? அவர் நம்ம ஆராதிக்கிறது மூலமா தான். ஆராதனை என்பது நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளுமே என்னது? ஆராதனையாக தான் காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு, அதாவது ஆராதனைங்கிறது நம்ம பாடல் பாடுகிறதோ ஜெபிக்கிறதோ மட்டுமல்ல. ஆராதனை என்பது நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியுமே நாம் தேவனுக்கு கொடுக்கிற ஆராதனையாய் காணப்படுகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நேரமும் நம்ம நினைக்கணும், நான் தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் உள்ளவங்களை பாருங்களேன். இப்படி பார்த்தோன்னே நானும் பார்த்தேன், நீங்க எப்படி பார்க்குறீங்கன்னு பார்த்தேன். சிலர் பார்த்து சிரிச்சிங்க, சிலர் இப்படி சும்மா மட்டும் பார்த்தீங்க. பக்கத்தில் உள்ளவங்க கொஞ்சம் நல்லா ஃபெமிலியராக இருந்தால், நல்லா பழக்கமானவங்களாக இருந்தால் கண்டிப்பாக தன்னாடியே சொல்லாமே என்ன வந்துடும்? சிரிப்பு வந்துடும். சரி, இன்னைக்கு நம்மளை ஆண்டவர் பார்க்கும் பொழுது அவர் நம்மளை பார்த்து சிரிக்கிறது மாதிரினா வேற மாதிரி யோசிக்கிறாருங்க. அவர் நம்மளை பார்த்து சந்தோஷமாக நம்மளை பார்க்கணும், சந்தோஷமாக பார்க்கணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு நோக்கமாக இன்றைக்கு அமைய போகிறது. நம்முடைய வாழ்க்கையை இன்னைக்கு அப்படி மாற்றிக்க போகிறோம். நம்ம வாசிக்கிறோம் எண்ணாகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரம் 25வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். எண்ணாகமம் 6வது அதிகாரம் 25வது வசனம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். இதே வசனத்தை நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் என்ற அந்த வேதாகம மொழிபெயர்ப்பில் நாம் வாசிக்கிறோம். May the Lord smile on you and be gracious to you. அவர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணிங்கிற வார்த்தையை இந்த நியூ லிவிங் NLTன்னு சொல்லுவாங்க. அந்த டிரான்ஸ்லேஷன்ல எப்படி சொல்றாங்க அப்படின்னா, May the Lord smile on you. ஆண்டவர் நம்மை பார்க்கும் பொழுதே அவர் என்ன பண்றாரா? ஸ்மைல் பண்றாரா, மகிழ்ச்சியா நம்மளை பார்த்து சந்தோஷமா சிரிக்கிறாரா. நம்முடைய ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அவ்வாறு மாறுவதாக, நம்மளை பார்க்கும்போது அவர் சந்தோஷமாய் நம்மை பார்க்கும்படியாக நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படுவதாக. சங்கீதம் 119 135 வாசிக்கிறோம். உமது அடியேன் மேல் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். தி மெசேஜ் பைபிள் அப்படிங்கிற டிரான்ஸ்லேஷன் எழுதப்பட்டிருக்கிறது, ஸ்மைல் ஆன் மீ, டீச் மீ த ரைட் வே டு லிவ், ஸ்மைல் ஆன் மீ. ஆண்டவரே, அதாவது உங்களுடைய முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணும் அப்படிங்கிறத அந்த மொழிபெயர்ப்புகள் எப்படி போட்டிருக்குன்னா ஸ்மைல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்கிறாங்க. இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்க்கும் பொழுது அவர் நம்மை புன்முறுவலோடு பார்க்க விரும்புகிறார். நம்முடைய இன்றைய இலக்கு என்னவென்றால், நம் மூலமாக தேவன் புன்முறுவல் பூக்க வேண்டும். சொல்லுங்களேன், தேவன் நம்மை பார்க்கும் பொழுது நம் மூலமாக புன்முறுவல் பூக்க வேண்டும். சிலவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா வீடு எப்படி இருக்கும்? ஹிட்லர் இருக்கிற வீடு மாதிரியே இருக்கும். சிலவங்க இருக்கிற இடம் எப்படி இருக்கும்? கலகலன்னு இருக்கும். சிலவங்க இருக்கிற இடம் கலகலன்னு இருக்கும். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்க்கும்போது, நம்முடைய மத்தியில் அவர் வரும்பொழுது என்னமோ மாதிரி நம்மளை பார்க்கக்கூடாது. ஆண்டவர் நம்மளை பார்க்கும்போது அவருக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகணும். கொஞ்சம் இதை கற்பனை செஞ்சு பாருங்க. ஆண்டவர் காலையிலே அப்படியே அவர் உலா வரும்பொழுது, தோட்டத்துக்குள் வரும்பொழுது பூக்கள் மந்திருக்கிறதை பார்க்கிறார், கனிகள் பழுத்திருக்கிறதை பார்க்கிறார். அதை பார்க்க அவருக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். ஒரு பூ பூத்திருக்கிறத பார்த்தாலே நம்மளுக்கே தன்னாடி நம்ம முகத்துல ஒரு சிரிப்பு வருது. அப்போ நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர் மகிழ்ற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். எபேசியர் 5வது அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம். எபேசியர் 5வது அதிகாரம் 10வது வசனம்,
கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கர்த்தரை பிரியப்படுத்துறது என்னது? சரி, ஆண்டவர் என்னை பார்த்தா சந்தோஷமா இருக்கணும், ஆண்டவர் என்னை பார்த்தா மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா, அப்ப கர்த்தருக்கு பிரியமானது இன்னது என்று நாம் என்ன பண்ணணுமா? அதை சோதித்து நாம் கண்டுபிடிக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமானவனாக காணப்பட்ட இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு மனிதனை குறித்து அவருடைய வாழ்க்கையின் மூலமாக நாமும் எப்படி தேவனை மகிழ பண்ணலாம், தேவனை எப்படி நம்ம புன்முறுவல் பூக்க பண்ணலாம் என்று நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். நாம் வாசிக்கிறோம், ஆதியாகமத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே வாழ்ந்த நோவாவை கர்த்தருடைய கண்கள் பார்க்கும் பொழுது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆனால் அந்த நாட்களில் வாழ்ந்த எல்லாருமே ஏன் தான் நான் மனுஷனை படைச்சேன்னு ஆண்டவர் சொல்ற அளவுக்கு எல்லாருடைய வாழ்க்கையும் மோசமா இருந்தது. மனுஷனை உண்டாக்குனதுக்கு ஆண்டவர் மனஸ்தாபப்படுறாரு. இப்படிப்பட்ட அவருடைய இருதயத்துக்கு விசனமா இருந்தது. உலகத்துல அவர் படைத்த எல்லா மனுஷனையும் பார்க்கும்போது வசனத்துல வாசிக்கிறோம், 6:6 வாசிக்கும் பொழுது, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதுக்காக அவர் மனஸ்தாபப்பட்டார். அது அவருடைய இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு ஆண்டவர் பார்க்கும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய இருதயம் மகிழ்ச்சியாவதாக, நம்முடைய வாழ்க்கை அவருக்கு பிரியமானதாக மாற்றப்படுவதாக. அந்த இடத்துல வாசிக்கிறோம், எல்லாரையும் பார்க்கும்போது ஆண்டோடைய இருதயம் விசனப்படுது. அவருடைய இருதயம் அவர் மனஸ்தாபப்படுகிறார். அதிலே தொடர்ந்து 8வது வசனத்துல நோவாவுக்கோ இதே வசனத்தை 6வது அதிகாரம் 8வது வசனம் த லிவிங் பைபிள் டிரான்ஸ்லேஷன்ல வாசிக்கிறோம். Noah was a pleasure to the Lord. நோவுக்கு கர்த்தருடைய கண்களில் தயை கிடைத்தது என்ற வார்த்தையை அந்த ஆங்கில மொழிபெயர்ப்புல எப்படி எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா, he was a pleasure to the Lord. அவன் தேவனுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிற மனுஷனாக காணப்பட்டான். உலகத்தில் எல்லாருடைய வாழ்க்கையும் தேவனுக்கு விசனத்தை கொடுத்தது, மனஸ்தாபத்தை கொடுத்தது. ஆனால் அந்த நாட்களில், அதே நாட்களில் வாழ்ந்த அதே ஒரு குடும்பம், அந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய இருதயத்துக்கு எதை கொடுத்துதான்? சந்தோஷத்தை கொடுத்ததான். எப்படி அவர் தேவனுக்கு சந்தோஷத்தை கொடுத்தார், அவருடைய குடும்பம் எவ்வாறு அப்படி காணப்பட்டது என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த பூமியை எல்லாம் அவர் அழிக்கணும் அவர் நினைக்கிறாரு. ஆனா அழிக்கணும்னு நினைக்கும் பொழுது அந்த குடும்பத்தை மட்டும் வைத்து பார்க்கிறாரு. நான் உன் குடும்பத்தின் மூலமாக மீண்டும் புதியதை தொடங்குவேன் என்று சொல்லுகிறார். நான் மீண்டும் இந்த உலகத்தை மறுபடியுமாக புதிதாக நான் சிருஷ்டிக்க போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தின் மூலமாக கர்த்தர் சில புதிய காரியங்களை ஆரம்பிக்க விரும்புகிறார். இந்த உலகமானது பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது, இந்த உலகமானது மாயைக்குள் கிடக்கிறது. இந்த மாயைக்குள் கிடக்கிற இந்த உலகத்தை நம்முடைய ஆண்டவர் பார்க்கும் பொழுது நம்மை அவர் பார்ப்பார் என்றால் நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு காணப்படுகிறது என்பதை இன்றைக்கு நாம் அவருடைய சமூகத்தில் ஆராய்ந்து பார்ப்போம். அந்த நோவாவின் வாழ்க்கையின் மூலமாக தேவன் 5 அவனுடைய செயல்கள் மூலமாக தேவன் மகிழ்ச்சியானார். அதை நாம் தியானிக்க போகிறோம். முதல் காரியம் என்னவென்றால், அவன் செய்த முதல் காரியம் மற்ற எல்லாவற்றை விடவும் அவரை நாம் நேசிக்கும் பொழுது தேவன் மகிழ்ச்சி அடைகிறார். எல்லாவற்றை விடவும் நாம் தேவனை நேசிக்கும் பொழுது அவர் மகிழ்ச்சி அடைகிறார். God smiles when we love him supremely. நாம் எல்லாத்தையும் நேசிக்கலாம், ஆனா சுப்ரீமா, முதலாக, எல்லாவற்றோட பெஸ்டாக தேவனை நாம் நேசிக்கும் பொழுது தேவனுடைய இருதயம் நம்மை பார்த்து அது மகிழ்கிறது. நாம் அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த நாட்கள்ல வாழ்ந்த உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாருமே அவருடைய இருதயம் எப்படி போகுதுன்னா, இதை நான் அழிக்கணும், அந்த அளவுக்கு கொடுமை போகுது. ஆனா இந்த நோவுடைய வாழ்க்கையை மட்டும் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கிறது, தயவு கிடைக்கிறது. அவன் தேவனை மகிழ்ச்சி ஆக்குகிறான். அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், 6வது அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஏன் ஆண்டவரை அவன் மிக அதிகமாக நேசித்தான் என்று நாம் இன்றைக்கு சொல்ல முடியும் என்றால், நோவாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, நோவா யாரோட சஞ்சரித்தானாம்? தேவனோடு சஞ்சரித்தானான். தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிற நோவா, தேவன் அவரை பார்க்கும் பொழுது சந்தோஷப்படும் அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை இருந்த நோவா யாரோடு சஞ்சரித்தான்? யாரோடு வாழ்ந்து கொண்டிருந்தான்?
தேவனோடு வாழ்ந்து கொண்டிருந்த நோவாவாக காணப்படுகிறார். இன்றைக்கு நாம் தேவனை நேசிக்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை தேவனோடு இருக்கிறதா, அல்லது ஜெபிக்கிற சில மணி நேரங்கள் மட்டும் நாம் தேவனோடு உறவாடுகிறோமா, அல்லது நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிஷங்களும் தேவனோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? தேவனோடு சஞ்சரித்த நோவாவை தேவன் இந்த உலகத்துக்கே மறுபடியும் ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்கும்படியாக அன்றைக்கு ஆண்டவர் நோவாவை தெரிந்து கொண்டார். தேவன் நம்மகிட்ட மிக அதிகமாக எதிர்பார்க்கிறது என்னன்னா, அவரோடு கூட நம்ம இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார், அவரோடு கூட நம்ம சஞ்சரிக்கணும்னு எதிர்பார்க்கிறார். சீஷர்களை கூட அவர் தேர்ந்தெடுக்கும் பொழுது நம்ம வசனத்துல வாசிக்கிறோம், அவர்கள் தம்மோடு இருக்கவும் அவர் நம்மளை ஏன் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால், அவர் ஏன் நம்மளை ரட்சித்திருக்கிறார் என்றால், அவர் ஏன் தம்முடைய அபிஷேகத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் என்றால், அவருக்கு ஆசை என்னன்னா இவங்க நம்மோடு கூட இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்கிறார். நம்முடைய ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் அவரோடு கூட வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த அவரோடு கூட சஞ்சரித்த நோவா, அவருக்கு அன்னைக்கு யார் டீச் பண்ணாங்கன்னு தெரியாது, அவருக்கு யாரு, ஏன்னா அன்னைக்கு பைபிள்லாம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆனால் தன்னை உண்டாக்கின பரம தகப்பன் ஒருவர் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்ட அந்த நோவா நீதிமானா இருந்தான், உத்தமனா இருந்தான், தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தவனா இருந்தான். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்க்கும்பொழுது அவர் சொல்றார், நீ வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ என் கூடயே இருந்தா போதும், நீ என்னை நேசித்தால் போதும் என்று நம்முடைய தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஓசியால் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். ஓசியா 6வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். ஓசியா 6வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாரு, நீ செலுத்துற அந்த பலிகள் அல்ல, காணிக்கைகள் அல்ல, அந்த பலியை விட இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கலும் தேவனை அறிகிற அறிவையும். நம்ம எப்போ தேவனை அறிந்து கொள்ளலாம்? அவரோடு கூட வாழும் பொழுதுதான் நம்ம என்ன பண்ணலாம், அவரை நம்ம அறிந்து கொள்ளலாம். ஏதோ நம்ம கூட இருக்கிற ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் 1 மணி நேரம் நம்ம யாரையுமே புரிந்து கொள்ள முடியாது, யாரையுமே நம்ம அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் நாம் கூடையே வாழும். இப்போ கூட சிலவங்க சொல்லுவாங்க, ஐயோ 30 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, இன்னும் யாருன்னே புரிந்து கொள்ள முடியல. கூட இருக்கிறவங்களே நம்ம முழுசுமா புரிந்து கொள்ளவே முடியாது. நாம் தேவனோடு நமக்கும் அவருக்கும் எவ்வளவாய் ஐக்கியம் காணப்படுகிறது. அந்த தொடர்பு, நாம் அவரோடு சஞ்சரிக்கிறோம் என்றால் நம்முடைய சஞ்சரிப்பு இன்னும் நாம் அவரை அறிந்து கொள்ள, தேவனை அறிந்து கொள்ள அது உதவுகிறது. நாம் அவரை அறிந்து கொள்வதை தான் தேவனும் விரும்புகிறார். நாம் அவரோடு பழக பழக அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்துகிறார். சில நேரம் நம்ம பழகுறோம் அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே, நம்முடைய சுபாவங்கள் எல்லாத்தையுமே நம்ம வெளிக்காட்டுவோமான்னு சொல்ல முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம், நம்முடைய பிளஸ்ஸை மட்டும்தான் வெளிக்காட்டுவோம், அப்படிதானே? நம்முடைய சில சுபாவ கேடுகளை ஒருத்தவங்கிட்ட பழகும் போது வெளிக்காட்ட மாட்டோம். எவ்வளோக்கு எவ்வளோ அதை மறைத்து வைக்கணுமோ, நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையுமே நம்ம கூட பழகிறவங்ககிட்ட வெளிக்காட்ட மாட்டோம். நம்முடைய ஆண்டவர் அவர் எதிர்பார்க்கிறது, நீ உலகத்துல இப்படி இருக்கிற, நீ ஏன் கூட நீ பழகிப்பாரு, என் கூட பழக பழக நான் என்னை உனக்கு வெளிப்படுத்துவேன் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை அறிகிற அவர் என்ன நம்ம அறிய வேண்டும். ஃபாதர் பாடும்பொழுது ஒரு பாடல் பாடுறாங்க, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. அவரை அறிய அறிய நம்ம அவரோடு ஐக்கியமாக முடியும். நாம் தேவனோடு நம்ம பழக பழக, தேவனோடு பழக பழக அவருக்கும் நமக்குமான நெருக்கமும் அது இன்னும் நெருக்கமாகிறது. நாம் எல்லாவற்றை விட ஆண்டவரை நேசிக்கும் பொழுது தேவன் நம் மூலமாக மகிழ்ச்சி ஆக்குகிறார். அந்த வசனத்துல ஓசியா 6:6 வாசிக்கும் பொழுது அவர் சொல்றாரு, நான் எதை உன்ட்ட நான் கேட்கிறேன், தகன பலி கூட வேண்டாம், தகன பலியை பார்க்கலும் தேவனை அறிகிற அறிவையே விரும்புகிறேன். அவருடைய தாகத்தை பாருங்க, அவருடைய ஏக்கத்தை பாருங்க. அவர் வேற எதையுமே நம்மகிட்ட கேட்கல, நம்ம இன்னும் ஆண்டவரை அறிய வேண்டும் என்று தான் தேவன் நம்ம எதிர்பார்க்கிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே நாங்கள் இன்னும் உம்மோடு பழகணும்ப்பா, நாங்கள் உண்மை இன்னும் கிட்டி சேர்ன ஆண்டவரே, நாங்கள் என்ன உம்மோடு உறவாடின ஆண்டவரே, நாங்கள் என்ன உண்மை அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே, அதற்கான கிருபைகளை எங்களுக்கு தாங்கப்பா. அவரை அறிகிற அறிவினால் நாம் நிரப்பப்படுவோமாக. வசனத்தை வாசிக்க 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 நாம் இன்னும் அவரை அறிந்து கொள்வோம். தேவனுடைய சுபாவங்களை நாம் இன்னும் அறிந்து கொள்வோம். நாம் அவரை என்ன ஆழமாய் நேசிக்க வேண்டும் என்று தேவன் நம்ம எதிர்பார்க்கிறார். அதனால தான் தேவனை நேசிப்பதும் அவரால் நேசிக்கப்படுவதும் நம்முடைய வாழ்க்கையின் பெரிய நோக்கமாயிருக்க வேண்டும். மத்தேயுல 22:37 வாசிக்கிறோம்,
இயேசு சொல்றாரு, உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இது என்ன கற்பனையா? முதலாம் பிரதான கற்பனை. ஆண்டவர் கற்பனை என்று சொல்லிவிட்டு நீ அதை செய் இதை செய் அப்படித்தா இப்படித்தா அப்படிலாம் கேட்கல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடும், முழு மனதோடு என்னில் அன்பு கூறு என்றுதான் ஆண்டவர் நம்மள எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே நான் எனக்கு நம்ம நிறைய ப்ரிஃபரன்ஸ் வச்சிருப்போம். இதுக்கு அடுத்தது இதுக்கு அடுத்தது இது அப்படின்னு நிறைய வச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம் எல்லாத்துக்கும். இன்னைக்கு ஆண்டவரை நம்ம எல்லாருமே நேசிக்கிறதுனால தான் இந்த காலை வெளியில் முதல் பகுதியை நாம் தேவனுக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். இன்னும் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளையும், ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும், ஒரு காரியத்தை முடிவெடுக்கும் பொழுதும், வாழ்க்கையின் முக்கிய தீர்மானங்களை எடுக்கும் பொழுதும் நாம் ஆண்டவரை சார்ந்து கொள்ளிருக்கிறோம். ஆண்டவர் மட்டும்தான் எனக்கு அப்படிங்கிறத நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக வெளிப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வார்த்தையில் நம்ம சொல்லிடலாம்ல, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன். நம்ம அதிகமாக சொல்லிடலாம். நேசிக்கிறேன்னு சொல்லுகிற வார்த்தையை விட நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் நாம் அவரை நேசிக்கிறோம் என்பதை வெளிக்காட்டுவதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. இரண்டாவது, நோவாவின் வாழ்க்கை அவரை எப்படி சந்தோஷப்படுத்தினது அப்படின்னா, நாம் முற்றிலுமாக அவரை நம்பும் பொழுது நம்முடைய தேவன் மகிழ்ச்சி அடைகிறார். நாம் அவரை மட்டும்தான் நம்புகிறோம், அவரை அதிகமாய் விசுவாசிக்கிறோம் என்பதை நாம் காட்டும் பொழுது தேவன் அவர் மகிழ்ச்சி அடைகிறார். எபிரேயர் 11வது அதிகாரம் 7வது வசனத்துல வாசிக்கிறோம். எபிரேயர் 11:7 விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று, அந்த வசனத்தை எல்லாரும் முதல்ல இருந்து திரும்ப வாசிக்கலாமா? 11வது அதிகாரம் 7வது வசனம் வாசிப்போம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டாக்கினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். சுதந்திரவாளி அப்படிங்கிற வார்த்தையை ஒரு மொழிபெயர்ப்புல போட்டிருக்காங்க. அவ்வளோக்கு அவன் தேவனோடு நெருக்கமானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் தேவனை விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே நாங்க உங்களை மட்டும்தான் இயேசப்பா நம்புறோம். சிலவங்க பேசும்போது நம்ம சொல்லுவோம், ஆஹா இது நம்புற மாதிரி இல்லையே. சிலதை வாயை திறந்து சொல்லிடுவோம், சிலதை சொல்ல மாட்டோம். சிலவங்க பேசுறதுலே தெரிஞ்சிரும் நம்பலாமா நம்ப வேணாமா அப்படின்ட்டு. ஆனா இந்த நோவா தேவனோடு சஞ்சரித்ததுனால ஆண்டவர் பேச 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 சொன்னதெல்லாம் என்ன பண்ணா, எல்லாவற்றையும் நம்பி அவன் நம்பினது மட்டுமல்ல, விசுவாசிச்சது மட்டும் அல்ல, விசுவாசத்தை என்ன பண்ண அவரு கிரியையில காண்பித்தான். கிரியையில எப்படி காண்பித்தான்ங்கிறத நம்ம பின்னாடி உள்ள வசனங்கள்லாம் வாசிக்கிறோம். அப்போ நம்ம இந்த வசனத்துல வாசிக்கிறோம், எபிரேயர் 11:7 நோவா தேவனை விசுவாசத்தினாலே காணப்படாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கண்ணு முன்னாடி உன்னை காமிச்சாதான் விசுவாசிப்போம் நம்புவோம் அப்படின்னு இல்ல. ஆண்டவர் நாம் காணாதவைகளை, நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்முடைய சபை குறித்து, உங்கள் வாழ்க்கை குறித்து ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் தரிசனங்களை அது நம்ப கூடாதவைகளா இருக்கலாம். நம்ப கூடாதவைகள் மீன்ஸ் நான் அவர் ஏமாத்துறவர் அப்படின்னு நான் சொல்ல வரல. சிலது நம்முடைய அறிவுக்கு புலப்படாததா இருக்கலாம், அறிவுக்கு எட்டாததா இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுவாரு, ஆபிரகாம் பார்த்து நான் வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன்னு சொல்றாரு. ஆனா அது அவருக்கு அன்னைக்கு இருந்த நிலைமைக்கு ஒண்ணுமே நம்ப முடியாது. ஆனால் அவன் அதை அறிக்கை செய்து விசுவாசத்தில் வல்லவனானான். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களை நாம் முற்றிலுமாக நம்புகிறோமா? நம்பி அதற்கடுத்த கிரியைகளை நாம் செய்கிறோமா? நம்புகிறோம் என்றால் அதனுடைய வெளிப்பாடு எப்படின்னா, அது அடுத்தது ஆக்ஷன்ல இறங்குவோம். இந்த நோவா கர்த்தருடைய வார்த்தையை நம்பினான், அவரோடு சஞ்சரித்த நோவா கர்த்தருடைய வார்த்தையை நம்பினது மட்டுமல்ல, அவன் அடுத்தது கிரியை செய்ய ஆரம்பிக்கிறான். அவன் நம்பினான், விசுவாசித்தார். நோவா விசுவாசித்தார் அப்படின்னு சொல்றது லெகுவான காரியம் இல்ல. அன்னைக்குள்ள சூழ்நிலை நீங்க யோசிச்சு பாருங்க. எல்லாருமே ஆண்டவரை ஆண்டவருடைய இருதயத்தை ஏமாற்றுகிறவர்களாக இருக்கிறாங்க. அன்னைக்கு எல்லாரையுமே பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு ஏக்கத்தோட இந்த நோவா மூலமாவது திரும்ப நான் இந்த உலகத்தை நான் மறுபடியுமாய் நான் கட்ட முடியாதா அப்படின்னு ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆனா அந்த நேரத்துல சொல்லப்படுகிற வார்த்தையும் மிகப்பெரிய தரிசனமா இருக்குது. மழைன்னு சொல்றாரு. இந்த நோவுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொன்னதை விசுவாசிக்க கூடாத சில காரியங்கள் இருந்தது.
ஆண்டவர் சொல்றாரு மழை பெய்ய பண்ண போறேன்னு சொல்றாரு. ஏன்னா அன்னைக்கு வரைக்கும் மழை பெய்யல. வசனத்துல வாசிக்கிறோம், மூடு பனியினாலதான் செடிகள்லாம் வந்து வளர்ந்துட்டு இருக்குது. அப்போ மழைங்கிறது ஒண்ணு பார்த்ததே இல்லை. அதே போல நோவா இருந்த இடத்துக்கும் அவன் சமுத்திரத்தை பார்க்கல, சமுத்திரத்துக்கும் மிக தொலைவு. அதன் மூலமாய் வந்து இந்த சுனாமி மாதிரி ஏதாவது வருதானோ அதுவும் கிடையாது. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவன் சொன்னதையெல்லாம் அவர் அப்படியே விசுவாசித்தார். அவர் சொல்றாரு எல்லா மிருகங்களையும் ஜோடு ஜோடா உள்ள கூட்டுவான்னு. இன்னைக்கு பாஸ்டர் சொல்றாங்க எல்லாம் நீங்க வந்து இன்னைக்கு குடும்பமா சர்ச்சுக்குள்ள வாங்கன்னு. முடியுதா? குடும்பமா சர்ச்சுக்குள்ள வாங்கன்னு. சிலவங்க ரட்சிக்கப்படாத குடும்பங்கள் சரி பரவாயில்ல, ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களே குடும்பமா வந்து நம்ம வந்து உள்ள உடனே வந்துட முடியுதா? ஒரு ஆராதனைக்கு எல்லாருமே வந்துட முடியுதா? வர முடியறது இல்லை. இப்ப அப்படிப்பட்ட நிலைமையில மிருக ஜீவன்களை எல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, நோவா நீ வந்து பேரா உள்ள கூட்டிட்டு வாங்குறாரு. ஆனா அதையும் விசுவாசிக்க முடியாது. விசுவாசிக்க முடியாத எல்லாவற்றையுமே அவன் ஆண்டவர் சொன்னாருங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லாவற்றையும் அப்படியே நம்பினான். அவனுடைய நம்பிக்கை தேவனை மகிழ செய்தது. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கும் சில தரிசனங்களை கொடுப்பார். ஆண்டவர் நம்ம குடும்பங்களை குறித்தும் வசனங்களை வாசிக்கும் பொழுது, செய்திகளை கேட்கும் போது ஆண்டவர் நம்மோட நிறைய காரியங்களை பேசுவார். பேசும் பொழுது நம்ம அவற்றை எல்லாம் நம்ம அப்படியே நம்புகிறோமா? நம்ப முடியுதா? ஆமா ஆண்டவரே நீங்க சொல்லுவீங்க, இதை நான் போய் சொன்னேனா அல்லது இதுக்கு அடுத்த காரியங்களை செய்ய ஆரம்பித்தேனா, இது நடக்கலனா என்னை எல்லாரும் கேவலமா பேசுவாங்க. இல்ல, ஆண்டவர் சொல்றாரு நான் என்ன சொல்றேனோ அது அப்படியே நீ நம்பு. நான் என்ன சொல்றேனோ அதுக்கு அடுத்த காரியங்களை நீ செய்ய ஆரம்பி என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நோவாவை பார்க்கிறோம். தேவன் என்ன சொன்னாரோ, மழையை பார்க்கல, ஆனா என்ன சொன்னாரோ அதற்கான சூழ்நிலைகள் எதுவுமே இல்லை. ஆனால் தேவன் சொன்னதை அவன் முற்றிலுமாய் நம்பினார். இன்றைக்கு தேவன் நம்மில் எதை எதிர்பார்க்கிறானா? ஆண்டவர் நமக்கு எது சிறந்தது, எது பெஸ்ட்னு ஆண்டவருக்கு தெரியும். அவர் சிறந்ததுன்னு நம்மளுக்கு சொல்றத நாம் முற்றிலுமாய் நாம் நம்புவதுதான் தேவன் நம்மில் மகிழ்ச்சி அடைவதாய் காணப்படுகிறது. அவரை கனம் பண்ணுகிறவர்களை அவர் பிரியமாயிருக்கிறார். அந்த பேழையை கட்டுறதுக்கு சுமார் 120 வருஷங்கள் ஆனது. அப்போ 120 வருஷங்கள்லையும் ஒவ்வொரு நாளும் இந்த நோவா பார்த்திருப்பார். இன்னைக்கு மழை பெய்தா, இன்னைக்கு மழை பெய்தா. 120 வருஷத்துலயும் ஒரு நாள் கூட மழைங்கிறதுக்கு ஒரு சொட்டு மழை கூட பெய்யவே இல்லை. கட்டிட்டு இருந்த நாட்கள் ஒரு நாளுமே பெய்யல. சுற்றியுள்ளவங்களாம் இவனை வந்து பரியாசம் பண்ணாங்க. ஒருவேளை இவனுடைய பசங்க கூட என்ன பண்ணிருக்கலாம், இவனுக்கு எதிராக கலங்கம் பண்ணிக்கலாம். ஆனா எல்லாருமே அந்த குடும்பம் முழுதும் காப்பாற்றப்படும்படியாக ஒரு மனுஷன் கர்த்தருக்குள் திடமாய் விசுவாசமாய் நின்னது முழு குடும்பத்தையுமே காப்பாற்றுவதற்கு ஒரு பேழை கட்டப்பட அவனை பயன்படுத்தினது. இன்றைக்கு உங்கள் ஒருவருடைய விசுவாசம், நீங்கள் ஒருவர் தேவனை நம்புகிற நம்பிக்கை, அதற்கு அடுத்த கிரியைகளை செய்கிற உங்களுடைய விசுவாச கிரியைகள் இன்றைக்கு முழு குடும்பத்தையுமே காப்பாற்றுவது மட்டுமல்ல, ஒரு புதிய துவக்கத்தை இந்த உலகத்தில் கொடுப்பதற்கு ஆண்டவர் உங்களை பயன்படுத்த போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எந்த பகுதியில் அவர் சொன்ன காரியங்களை நம்ம முற்றிலுமாக நம்ப வேண்டியது இருக்கிறதுங்கிறத சற்று யோசித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு உங்க குடும்பத்தை பத்தி ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு சில வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பார். உங்க பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் வசனங்களை நிச்சயமாய் கொடுத்திருப்பார். அந்த வசனங்களை எல்லாம் நீங்க கேட்கும் போது என் பிள்ளைங்களை வச்சு இந்த வசனம் நிறைவேறுமான்னு சொல்ற அளவுக்கு பெரிய கேள்விக்குறி இருக்கலாம். ஆனா கர்த்தர் அந்த கேள்விக்குறியெல்லாம் மாற்ற போகிறார். மாற்றி இன்றைக்கு நமக்குள் ஒரு விசுவாசத்தை கொடுத்து வரும் நாட்களில் எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க அளவுல கர்த்தர் ஒரு பேழையை உண்டாக்க பண்ணினது போல இன்றைக்கு நம்மை தப்ப பண்ண போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய அன்பை குறித்து நாம் நம்பிக்கை வைப்போம். தேவனுடைய ஞானம், நம்ம பிள்ளைங்க நம்ம சொல்றது அப்படியே கீழ்ப்படுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சொல்றது அப்படியே நம்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிள்ளைங்க எப்படி நம்புறாங்க? ஆமா, அம்மா அப்பா என் மேல அவங்களுக்கு அன்பு இருக்குது, அதனால அவங்க சொல்றது என்னவா இருக்கும், கரெக்டா இருக்கும். இன்னொன்னு என்னது, அம்மா அப்பாவுக்கு நம்மளை விட கொஞ்சம் தெரியும், இதுல பழக்கம் இருக்குது, அதனால நான் அவங்களுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, பிள்ளைங்க கீழ்ப்படிவாங்க. இதே போல அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவர் நம்மீது அளவற்ற அன்பை வைத்திருக்கிறார். அவருடைய ஞானம் அனந்த ஞானமா இருக்கிறது. அவர் சொல்றது அப்படியே குருட்டாம் போக்குல நம்ம நம்பிட்டோம்னா
நம்முடைய தேவன் நம் மீது அவர் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, மூன்றாவது, நோவாவின் மீது கர்த்தருடைய பிரியம் ஏன் காணப்பட்டது என்றால், முழு இருதயத்தோடும் அவருக்கு கீழ்ப்படிந்தார். முழு இருதயத்தோடும் கீழ்ப்படிந்தார். இந்த பெரிய வெள்ளத்துல எல்லா மிருக ஜீவன்களை காப்பது சாதாரண காரியம். அதான் சொன்னேன், எல்லா மிருகங்களையும் உள்ளவா அப்படின்னு கூட்டிட்டு வர்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதே போல ஆண்டவர் கொடுத்த அந்த மெஷர்மெண்ட் படி ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த கொப்பேர் மரத்தினாலதான் பண்ணணுங்கிறாரு. அதே போல 300 முழ நீளமா இருக்கணும், 50 முழ அகலமா இருக்கணும், 30 முழ உயரமா இருக்கணும், உள்ளும் புறம்பும் கீழ் வச்சு பூசுங்கிறாரு. அப்புறம் இதுக்கு அறைகளெல்லாம் உண்டு பண்ணுன்னு சொல்றாரு. இது எல்லாத்தையும் சொல்லும்பொழுது கடைசி வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் என்ன பண்ணாரா, நோவா செய்து முடித்தாராம். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். அதுல இப்படி ஒரு மாடிஃபிகேஷன், அப்படி ஒரு மாடிஃபிகேஷன். ஆண்டவரே இப்படி செஞ்சாயினா அப்படி செஞ்சாயினா. ஆண்டவர் சொல்றாரு, நீ பேழையை இப்படி 50 முழ உயரத்துல அகலத்துல பண்ணி, 30 முழ உயரத்துல பண்ணி, மேலேருந்து 1 முழ உயரத்துல ஜன்னலை வச்சு, அது பக்கத்துல கதவை வச்சு இப்படி நீ பண்ணு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்மளா இருந்தா சொல்லுவோம், ஆண்டவரே 300 முழ நீளம், சுமார் நம்முடைய சபையை விட இன்னும் ஒரு 3 மடங்கு, 300 முழம்னு சொல்லும் பொழுது 3 மடங்கு இவ்வளோ பெரிய பேழையை கட்ட சொல்லிட்டு ஒரே ஒரு ஜன்னலை வைக்க சொல்றீங்களே ஆண்டவரே அப்படின்ட்டு நம்ம கேட்டிருப்போம். ஆனா இந்த நோவா எதையுமே ஆண்டவர்கிட்ட கேட்கல. ஆண்டவரே நீங்க சொல்லிட்டீங்களா, நீங்க சொல்லிட்டா கரெக்டா தான் அப்பா இருக்கும். நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் சொன்ன காரியங்கள் சில நேரம் நம்ப முடியல. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சொன்ன காரியம் இந்த உலகத்தார் பார்க்கும் பொழுது நம்மளை முட்டாள்னு நினைக்கலாம். இவங்க இப்படி செய்யறாங்களே, இந்த விஷயத்தை இப்படி பண்ணா இன்னும் நல்ல ப்ராஃபிட் இருக்குமே, ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு நம்மளை மற்றவங்க பார்க்கும் பொழுது ஒரு முட்டாள்களை போல பார்க்கலாம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம முற்றிலுமாய் கீழ்ப்படியும் பொழுது தேவன் நம் மீது பிரியமா இருக்கிறார். நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அவர் பாதுகாக்கிறார். நம் மூலமாக ஆண்டவர் ஒரு புதிய துவக்கத்தை அவர் செய்கிறார். ஆண்டவர் நீ உன்னோட இஷ்டத்தின்படி செய்ய அப்படின்னு சொல்லல, ஏதோ முன்னாடி உள்ள ஒரு மாடலை கொடுத்தும் செய்ய சொல்லல, யாரையோ காப்பி அடிக்கவும் ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் திட்டவட்டமாக நான் உனக்கு என்ன சொல்றேனோ அதே செய் என்று சொல்லி ஆண்டவர் அளவுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தருகிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட ஒரு விஷயம் சொல்றாருன்னா அதற்கான இன்கிரிடியன்ஸே ஆண்டவர் தர்றாரு, அதற்கான ஐடியாஸையும் ஆண்டவர் நம்மளுக்கு தர்றாரு. ஆண்டவர் நம்மளை சும்மா இதா செய் அப்படின்னு விட்டுட்டு போறவர் அல்ல. ஆண்டவர் கூடயே இருந்து என்னென்னலாம் நம்மளுக்கு ப்ரொவிஷன் வேணுமோ எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்து நம்மை பேழையை கட்டி முடிக்க ஆண்டவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. நோவா முற்றிலுமாக ஆண்டவருக்கு கீழ்ப்படிதான். இந்த நோவாவின் கீழ்ப்படிதல் தேவனை புன்முறுவல் பூக்க செய்தது. நம்ம நினைப்போம், நான் இதை செய்வேன் ஆண்டவரே, ஆனா இதை செய்ய மாட்டேன், இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன் ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டேன். இல்ல, கர்த்தர் சொல்றது போல இந்த ஆதியாகமம் 6 வாசிக்கிறோம், நோவாவை குறித்து எழுதப்பட்டது போல 6:22 படி நோவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்ட படியெல்லாம் செய்து முடித்தான் என்ற வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கை குறித்தும் ஆண்டவர் சொல்லணும், இவன் நான் சொன்ன கட்டளைப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்தான் என்று சொல்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. சில நம்ம செய்யற ஆண்டவர் சொல்லுவோம், ஆனா என்ன பண்ணுவோம், கொஞ்சம் தாமதமா செய்வோம். செய்யற ஆண்டவரேன்னு சொல்லுவோம், ஆனா என்ன பண்ணுவோம், கொஞ்சம் தாமதிச்சிருவோம். அதான் இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, டிலேட், அதாவது தாமதமா. டிலேட் obedience is considered as disobedience. தாமதமா கீழ்ப்படிதலும் என்னதான், கீழ்ப்படியாமை. Delayed obedience is also considered as disobedience. தாமதமாய் கீழ்ப்படிதலுமே அது கீழ்ப்படியாமை தான் காட்டுகிறது. இன்றைக்கு நம்ம ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு உடனடியாக கீழ்ப்படிய கர்த்தர் நமக்கு தேவ பலனை தருவாராக. சிலர் ஆண்டவர் சொல்றது நம்மளுக்கு புரியாது, பேழையா மழையா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அநேக கேள்விக்குறி காணப்படும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே கீழ்ப்படிவதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். புரியாம இருக்கலாம், ஆனா நம்ம தாமதிக்க கூடாது. ஆண்டவர் சொல்றது புரியாம இருக்கலாம், ஆனா நம்ம கீழ்ப்படியாம இருக்கக்கூடாது. கீழ்ப்படிவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அடுத்த காரியத்துக்கு நம்ம நேரம் அப்படியே வந்துடலாம். நம்ம இடைவிடாமல் தேவனை துதித்து அவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது தேவன் நம்மில் அவர் பிரியமா இருக்கிறார், அவர் நம்மில் சந்தோஷமா இருக்கிறார், அவர் நம்மை பார்க்கும் பொழுது புன்முறுவல் பூக்கிறார். இந்த வசனங்களை தொடர்ந்து வாசிக்கிறோம். அடுத்த 7வது அதிகாரத்துல வெள்ளம் வருது, வெள்ளம் ஜனங்களை எல்லாம் வாரிக்கொள்ளுது. நோவா கடைசியா பேழையிலிருந்து கீழே வராங்க. கீழே வரும்பொழுது நம்ம வாசிக்கிறோம்,
நோவாவும் அவனுடைய குடும்பமும் கீழே வந்து 20வது வசனத்துல வாசிக்கிறோம். 8வது வசனத்துல, அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி, அப்படி அவன் கடைசி வார்த்தையில வாசிக்கிறோம், தகன பலிகளாக பலியிட்டான். தேவனுக்கு நன்றி செலுத்துதல், தேவனை ஸ்தோத்திரிப்பது தேவனை சந்தோஷப்படுத்துகிறது. நாம் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோமா, அல்லது ஏதோ நம்ம கடமைக்காக இப்படி மடமடம் பார்த்து வாசிக்கிறதுல அந்த ஸ்தோத்திர பலி மட்டும் இல்ல, கர்த்தர் நம்முடைய உள்ளத்திலிருந்து எழும்புகிற ஒவ்வொரு நேரமும் உண்டாகிற ஸ்தோத்திரங்களை ஆண்டவர் பிரியமாய் பார்க்கிறார். நம்முடைய ஸ்தோத்திர பலியில தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஒருத்தவங்க ஒரு நன்மை நம்மளுக்கு செய்யும் பொழுது அவங்களுக்கு நம்ம தேங்க்யூ அப்படின்னு சொல்லி எப்படி ஒரு நன்றியை செலுத்துக்கிறோமோ, ஒருத்தவங்க நம்மளுக்கு ஒரு காரியத்தில் ஒரு சாப்பாடு வீட்டில் செய்கிறாங்க, சாப்பாடு செய்யும்போது இன்னைக்கு காலையிலே செஞ்ச சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு அப்ரிஷியேட் பண்றாங்க. அப்ரிஷியேட் பண்ணும்பொழுது என்ன நினைக்கிறோம், சரி இன்னைக்கு சாயந்தரம் வரும்பொழுது ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸ் செஞ்சு வைப்போம்னு நினைக்கிறோம். ஏன், காலையில கொடுத்த அந்த ஒரு பாராட்டு, ஒண்ணுமே சொல்லாம கொடுத்த சாப்பாடை ஒண்ணுமே சொல்லாம இப்படி ஒரு கையில போனையும் ஒரு கையில சாப்பாடை இப்படியே சாப்பிட்டுட்டு போயிட்டாங்கன்னா என்ன நினைப்போம், சாயந்தரம் ஒரு வடையை சுட்டு கொடுத்தாலும் இதே தான் நடக்க போகுது, அதுக்கு வடைய சுடுறதுக்கு என்ன, சுடாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணிடுவாங்க, அமைதியா இருந்துருவாங்க. நம்ம கொடுக்கிற ஒவ்வொரு பாராட்டுகளும் அடுத்த ஒரு செயலை செய்வதற்கு ஊக்குவிக்கிறது. நாம் கொடுக்கிற ஸ்தோத்திர பலிகள் ஒவ்வொன்றும் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறது, தேவனுக்கு சந்தோஷத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது. எப்படி வெளியே வந்த அந்த நோவாவும் அவனுடைய குடும்பமும் கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி ஆண்டவர் ஆராதித்தாங்களோ, அதுபோல நாம் ஒவ்வொரு நேரமும் தேவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. சங்கீதத்துல வாசிக்கிறோம், நீதிமானோ பாடி மகிழ்கிறான். நம்ம வாயில பாட்டு வருதா, என்ன பாட்டு வருதுன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம சந்தோஷத்தோட கர்த்தரை பாடணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 5வது காரியம், நம்ம தேவனை எப்படி நம்ம சந்தோஷப்படுத்துகிறோம் அப்படின்னா, நம்முடைய திறமைகளை ஆண்டவருக்காக பயன்படுத்தும் பொழுது ஆண்டவர் நம் மீது சந்தோஷமா இருக்கிறார். 9வது அதிகாரத்துல வாசிக்கிறோம், 9வது அதிகாரத்துல முதல் 3 வசனங்களை வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், நீங்க பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு வரிசையா அந்த வசனத்துல அப்படி நீங்க பார்க்கும்போது பூமியை நிரப்புங்கள் சொல்றாரு. நான் மிருகங்களுக்குலாம் உங்களை குறித்து தான் ஒரு அச்சத்தை கொடுக்கிறேன்னு சொல்றாரு. 3வது வசனத்துல வாசிக்கிறோம், நீங்க இந்த நடமாடுற ஜீவஜந்து பறக்கிறது எல்லாமே உங்களுக்கு என்னது ஆகாரமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. எப்படி நான் பசு போடுகள், ஏன்னா அந்த வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும், பெருவெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னதான் சாப்பிட்டாங்க, ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல வாசிக்கிறோம், இந்த பசும் பூண்டுகளை மட்டும் தான் கொடுத்தாங்க. இந்த ஜலப்பிரவாகத்துக்கு பின்னாடி ஆண்டவர் மனுஷனுக்கு எக்ஸ்ட்ரா ஃபுட் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு, நீங்க என்ன பண்ணுங்க, நான்வெஜ்ஜை சாப்பிடுங்கன்னு ஜீவ ஜந்துக்களையும் சேர்த்து கொடுக்குறாரு. இந்த வசனத்தின் முதல் வசனத்துல வாசிக்கிறோம், நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். கர்த்தர் நம்மளுக்கு சில தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், வரங்களை கொடுத்திருக்கிறார். தேவனுக்காக பயன்பட வேண்டும் என்று தேவன் நமக்குள் சில தாளந்துகளை வைத்திருக்கிறார். அந்த தாளந்தை நாம் கர்த்தருக்காக பயன்படுத்துகிறோமா, ஆண்டவருடைய ஊழியத்துக்காக பயன்படுத்துகிறோமா? தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்தை நாம் ஊழியத்துக்காக பயன்படுத்துவது மட்டுமல்ல, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஞானத்தை, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த எபிலிட்டியை உங்களுடைய அபிவிருத்திக்காக நீங்க பயன்படுத்தணும். நம்ம சோம்பர் கையால் வேலை செய்கிறவன், சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் தரித்திரன் ஆவான். அப்போ நம்ம சோம்பர் கையால் வேலை செய்யக்கூடாது. சங்கீதம் 37:33 வாசிக்கிறோம். 37:33 நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்படும். நம்முடைய வாழ்க்கை நம்முடைய தேவனால் உறுதிப்படுத்தப்படட்டும். அவனுடைய வாழ்க்கை தேவனை பிரியப்படுத்துகிறது. நம்ம செய்கிற எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். பாவத்தை தவிர நம்ம செய்கிற அந்த பாவத்தை தவிர நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காலகட்டத்தையும் ஆண்டவர் ஒரு ஆராதனையாக அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். நம்மளுக்கு கர்த்தர் என்ன தாளந்து கொடுத்திருக்கார், ஒரு விளையாட்டா கூட இருக்கலாம். விளையாட்டு எரிக் லிடல் அப்படிங்கிற ஒரு ஒலிம்பிக் ஓட்டப்பந்தய வீரர், அவர் சொல்லுகிறார், எரிக் லிடல், அவர் என்ன வார்த்தை சொல்றாருன்னா, God made me fast and when I run I feel his pleasure அப்படின்னு சொல்றார். அதாவது ஆண்டவர் நான் வேகமாக ஓடக்கூடியவனாக என்னை படைத்திருக்கிறார், நான் ஓடும் பொழுது தேவன் என்னில் மகிழ்வதை நான் உணர்கிறேன் என்று சொல்லுகிறார். 1940s வாழ்ந்தவர். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சில தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். அது என்ன தாளந்தா இருக்கலாம், சிலவங்களுக்கு சமைக்கிற கிருபையா இருக்கலாம். சிலவங்க சொல்லுவாங்க, உங்க சமையல் ரொம்ப டேஸ்டா இருக்குது, நல்லா பேசுற திறமையா இருக்கலாம். நம்ம மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற அந்த ஒரு திராணியை கத்து நமக்கு கொடுத்திருப்பார். நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களை சந்தோஷப்படுத்தும் என்றால், நம்முடைய வாழ்க்கை மூலமாய் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்றால், நாம் அவர்களுக்கு பிரயோஜனமாய் நாம் வாழ்வோம். இந்த எரிக் லிடல்
அவர் கர்த்தர் கொடுத்த தாளந்து அவர் வந்து வீணாய் புதைச்சு வைக்கல. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்து என்ன? தேவன் இந்த சபையை கட்டி எழுப்பதற்கு ஒருத்தவங்களை கண்ணா வச்சிருக்கிறாரு, காலா வச்சிருக்கிறாரு, கையா வச்சிருக்கிறாரு, வாயா வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த பொசிஷன்ல நம்ம பயன்பட்டு இருக்கிறோமோ, அல்லது அவங்க தான் கண்ணு, அவங்க தான் வாய், அவங்களே பேசிட்டு போட்டோன்னு நம்ம வேலை செய்யாம இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த வேலைகளை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மில் பிரியமா இருக்கிறார். நாம் யாரோ ஒருத்தவங்கள மாதிரி நம்ம வந்து ஆக்ட் பண்ண வேண்டாம். கர்த்தர் நம்மளுக்கு என்ன திறமை கொடுத்திருக்கிறாரோ அதை செய்யறதுக்கு நம்ம முயற்சி செய்வோம். தேவனை பிரியப்படுத்துவதே நம்மளுடைய முக்கிய நோக்கமா இருக்கட்டும். ஆண்டவர் நம்மளை பார்த்து எப்பெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறாரு? முதலாவதாக, எல்லாவற்றுக்கும் மேலாய் நம்முடைய தேவனை நேசிக்கும் பொழுது தேவன் நம்மில் மகிழ்கிறார். இரண்டாவது, முற்றிலுமாய் நாம் அவரை நம்பும் பொழுது, when we trust him completely, அவரை முற்றிலுமாய் நம்பும் பொழுது தேவன் நம்மில் மகிழ்ச்சி அடைகிறார். அவருடைய வார்த்தைக்கு முழு மனதோடு கீழ்ப்படியும் பொழுது தேவன் நம்மில் மகிழ்ச்சி அடைகிறார். அவரை நாம் துதித்து ஆராதிக்கும் பொழுது தேவன் நம்மில் மகிழ்ச்சி அடைகிறார். நம்மளுக்கு கொடுத்த தாளந்துகளை நாம் பயன்படுத்தும் போது தேவன் நம்மில் மகிழ்ச்சி அடைகிறார். தேவனை மகிழ்ச்சியாக்குகிற வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றுவோம், பிரயாசப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் தொடர்ந்து ஜெபிக்கலாம். கர்த்தருடைய சமூகத்தில் அப்படியே நாம் ஒரு சில நிமிடங்கள் ஜெபிப்போம். மன்னித்துக் கொள்ளுங்கள், நேரம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்படியே நம்ம ஒரு நிமிடம் ஜெபித்து கர்த்தருடைய பந்திக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை தேவனை மகிழ்விக்க கூடியதா இருக்கட்டும். அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நிற்போமா? எழும்பி நின்று ஆண்டவர் பார்த்து பேச ஆரம்பிங்க. அப்பா, என்னுடைய வாழ்க்கை ஒரு நோவா எதுவுமே அவனுக்கு அனுகூலம் கிடையவே கிடையாது. ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனை மட்டும் நேசிச்சான், நீதிமானா இருந்தான், உத்தமனா இருந்தான், தேவனோடு சஞ்சரித்த ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்மை அதிகமாய் நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்கு முழு மனதோடு கீழ்ப்படி எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்மை விட்டு நாங்கள் ஒருபோது வழி விலக கூடாது ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை உமக்காய் பயன்படுத்த உதவி செய்யுங்கப்பா. உம்மை நாங்கள் எப்பொழுது துதிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் மீது முழு விசுவாசம் எங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே, உண்டாகட்டும் ஐயா. நீர் எங்களை பார்க்கும் பொழுது எங்களில் மகிழ்ச்சி அடையத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. நாங்கள் வாழுகிற வாழ்க்கை இந்த உலகத்தோடு அழிந்து போகிற வாழ்க்கை அல்லப்பா. எங்களை உண்டாக்கின சிருஷ்டி கர்த்தரை மகிழ்விப்பதே எங்கள் நோக்கமாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய கிருபை அவ்வாறு எங்களை நடத்தட்டும் என்று நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.